ரீசென்ட்டா பிரதமர் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது, அவர் "ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன்" அப்படிங்கிறத பத்தி பேசினாரு. ஆனா, இன்னைக்கு அவர் பேசி 2 நாள்லயே பல டெய்லி நாளிதழ்ல பல செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்திகள பார்ப்போம். எக்கனாமிக் டைம்ஸ்ன்னு ஒரு நியூஸ் பேப்பர், ரொம்ப பெரிய நியூஸ் பேப்பர். அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அதானி மேல இன்னும் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங் கேஸஸ் வரும். ஆனா, எக்ஸ்ட்ரடிஷனுக்கு ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அவர் அங்க போய் கேஸ ஃபேஸ் பண்ண வேணாம். பேசிக்கா பின்னாடி வந்து நம்ப வந்து கேஸ செட்டில் பண்ணிடலாம். ஃபைன் கட்டிட்டு நம்ம இதுலேருந்து கேஸ செட்டில் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவர் வந்து செக்யூரிட்டீஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட பல கேஸஸ் அவர் செட்டில் பண்ணியிருக்கிறார். அது சரி, இது மட்டும் தான் நடந்திருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பைனீர் அப்படின்னு டெல்லியில இருக்கிற ஒரு பேப்பர்ல 1865லேருந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த பேப்பர் என்ன சொல்றதுன்னா, யுஎஸ் கவர்மெண்ட்டும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷனும் பல கம்பெனிகள் மேல 300%க்கு மேல பெனல்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனியெல்லாம் வந்து ஹெச்ஏஎல், இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இது 3ம் கவர்மெண்ட் கம்பெனி. இதில் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிடையாது. இந்த கம்பெனியெல்லாம் வந்து பிரைபு கொடுத்துருக்காங்க. இந்த பிரைபு கொடுத்ததுனால இவங்களுக்கு 3 3 மடங்கு ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன் கார்ப்பரேஷன் ஒரு கம்பெனி. இந்த மூன் கார்ப்பரேஷனுங்கிறது வந்து ரிசர்ச் அண்ட் டிசைன் ஃபர்மு. அவங்க வந்து இந்தியாவில் ஒரு சப்சிடரி வச்சுருக்காங்க. இந்தியா சப்சிடரி மூலமாக ரயில்வேஸுக்கும் ஹெச்ஏஎல்லுக்கும் டிசைன் கான்ட்ராக்ட் பெற்றுக்கின்றாங்க. இந்த ரயில்வேஸ்லேயும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்லேயும் டிசைன் கான்ட்ராக்ட் வாங்கிறதுக்கு $500,000 லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. $500,000ங்கிறது $5,00,000. $5,00,000ங்கிறது இன்ட்டு 85 நீங்களே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 80ல் மல்டிப்ளை பண்ணாலே $4 கோடி வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கிறதா ஒத்துட்ருக்குறாங்க. அது மேலே அதே மாதிரி ஆரக்கிள் கார்ப்பரேஷன் அவங்களோட யுஏஇ ஆஃபீஸும் டர்க்கி ஆஃபீஸும் $23,00,000 அவங்க ஃபைன் கட்டியிருக்காங்க. $23,00,000 ஃபைன் கட்டினது கேஸ் வந்து இந்தியன் ஆயில் கம்பெனி, ரயில்வேஸ், ஹெச்ஏஎல்லுக்கு $6.8 மில்லியன் ரயில்வேஸுக்கு லஞ்சம் கொடுத்த கேஸில் ஆரக்கிள் கார்ப்பரேஷன் $23 மில்லியன் ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஆரக்கிள் $6.8 மில்லியன் $23 மில்லியன் கமிஷன் இது ஃபைன் கட்டியிருக்கிறாங்க. இருக்கிறதுலையே பெரிய ஃபைன் கட்டினது வந்து ஆல்பர்ட் கிக் அப்படின்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து $68 மில்லியன் லஞ்சம் கொடுத்து நியர்லி $200 மில்லியன் மேலே ஃபைன் கட்டியிருக்காங்க. இவங்க வந்து ரயில்வேஸு, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியட்நாம்லேயும் இந்தோனேஷியாலையும் காசு கொடுத்துருக்காங்க. இவங்க பெனல்ட்டி கொடுத்து லோனை சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில், ஹெச்ஏஎல்ல பிஸ்னஸ் பிடிக்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற இந்த 3 கம்பெனி வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மூன் கார்ப்பரேஷன் $500,000. அதுக்கப்புறம் ஆரக்கிள் பெரிய கம்பெனி $6.8 மில்லியன். அதுக்கப்புறம் ஆல்பர்ட் பிக் அந்த கம்பெனி டோட்டலாக இந்தோனேஷியா, வியட்நாம் அண்ட் இந்தியன் ஆயிலுக்கு $63 மில்லியன். அப்போ இது 3ம் வந்து கவர்மெண்ட் கம்பெனி தான். இந்த கம்பெனிக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெச்ஏஎல்லும் இந்தியன் ஆயிலும் செபி மூலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர் ரெஜிஸ்டர் ஆகி ட்ரேட் ஆகிற கம்பெனி. இந்த கம்பெனிகள்லாம் செபிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, இது மாதிரி எங்கள் மேலே இன்வெஸ்டிகேஷன் இருந்தது, இதில் லஞ்சம் கொடுத்த கேஸில் இவங்களோட சப்ளையர் லஞ்சம் கொடுத்ததா ஒத்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஃபைன் கட்டினதை பற்றி இவங்க எதாவது பேசியிருக்காங்களாங்கிறத நம்ம தான் கேட்டு பார்க்கணும். பட் ஓவராலாக இந்தியன் கம்பெனிஸுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கார்ப்பரேட்டுகளும் லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு பயனியர் பேப்பரில் கிளியராக வந்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.